ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்க படம் ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு படம். இந்த படத்தோட கதையில நம்ம துல்கர் தான் நடிச்சிருப்பார். படத்தோட ஒன்லைனர் கேளுங்களேன். இந்த படத்தோட கதையில நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவரு ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இன்சூரன்ஸ் போடுறாரு. 1969 காலகட்டங்கள்ல 8 லட்சம் ரூபாய்ங்கிறது எவ்வளவு பெரிய பணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட அந்த பணத்தை தான் உயரம் தான் அடையாளம் கொண்ட ஒரு நபரை அதே மாதிரி கொண்டுட்டு அந்த பணத்தை நம்ம எடுத்து சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு முடிவெடுக்கிறாரு. அதுக்காக ஹீரோ ஒரு டீம் ரெடி பண்றாரு. ஆனா டீமுக்குள்ள இருக்கிற சில நபர் அந்த மாதிரி ஆளை தேடும்போது ஆள் கிடைக்காதால நம்ம ஹீரோவை போட்டு தள்ளிடலாமாங்கிற ஒரு பிளானும் போட்டு இருக்கானுங்க. கடைசியா என்ன ஆச்சு? ஹீரோவை போட்டு தள்ளானுங்களா இல்ல ஹீரோ கூட சேர்ந்து வேற யாராவது போட்டு தள்ளி பணத்தை எடுத்தாங்களா அப்படின்னு தாறுமாறா இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு படம் தாங்க குரூப். சோ இந்த படம் கேரளாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தோட அடிப்படையில வச்சுதான் எடுத்திருக்காங்க. பயங்கரமான ஒரு படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமா இந்த படத்தை சொல்லலாம். சரி வாங்க இப்ப நேரம் மற்றபடி டீட்டெயிலா படம் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷனை இங்க காமிக்கிறாங்க. இங்க ஒருத்தர் நடந்து வந்துகிட்டே இருக்கிறாரு. உள்ளுக்குள்ள இருக்கிற இன்னொரு போலீஸ்காரர் இருக்கிறாரு. அவர் இப்ப ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. சோ அவர் அங்க இருக்கிற இடத்தெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்க அதே இடத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு சார் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இப்ப ரிட்டையர் ஆகுறாரு இல்லையா, இந்த போலீஸ்காரர் மட்டும் ஏதோ ஒரு விஷயத்த கோட்டை விட்ட மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காப்ல. காரணம் என்னன்னா குரூப்னு சொல்லி ஒருத்தவன் இருக்கிறான். அந்த குற்றவாளியை மட்டும் இவரால கண்டுபிடிக்க முடியல. இவரோட கேஸ் சர்வீஸ்ல நிறைய பேத்த பிடிச்சிருக்காரு, நிறைய கேஸ முடிச்சு கொடுத்திருக்காரு. ஆனா இந்த ஒரு கேஸ் மட்டும் பெண்டிங்ல இருக்கு. சோ அது இவருக்கு மன உறுத்தலா இருக்கு. அந்த பக்கம் ரெண்டு பேரும் கிளம்பி போகும்போது திடீர்னு அங்க ரேக்ல இருக்கிற புக்ஸ் எல்லாம் கீழே விழுகுது. சோ அதுல ஒரு இடத்துல குரூப்னு சொல்லி ஒரு ஃபைல், ஒரு டைரி ஒன்னு இருக்குது. சோ அந்த டைரி இப்ப புதுசா இதே இடத்துக்கு ஜாயின் பண்ணக்கூடிய போலீஸ்கார கையில கிடைக்க ரிட்டையர் ஆகக்கூடிய அந்த போலீஸ்காரு கிளம்பிட்டாரு. ஆனா இவர் அந்த டைரியை மட்டும் எடுத்து பாக்குறாரு. குரூப்னு சொல்லி இப்ப ஒரு கேஸ் சொன்னோம் இல்லையா, அந்த கேஸுக்கான டீட்டெயில் ஒட்டு மொத்தமும் இந்த டைரியில இருக்குது. சோ இதை இப்ப நம்ம போலீஸ்காரர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கத்துல அந்த பணி நிறைவோட அந்த விழா நடந்துகிட்டு இருக்குது. அதுல எத்தனையோ கேஸ் இவர் முடிச்சிட்டாரு. ஆனா குரூப்போட கேஸ மட்டும் முடிக்கல. அது என்னதான் இருந்தாலும் ஒரு மன வருத்தத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்தாண்ட அந்த டைரியை படிச்சுக்கிட்டு இருந்தாரு இல்லையா, அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கு போறாங்க. பிளாஷ்பேக்ல இங்க ரெண்டு பேர்த்த காமிக்கிறாங்க இல்லையா, இவங்க தான் நம்ம குரூப்போட அப்பாவும் அம்மாவும். குரூப் இப்ப ஏதோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்கிறதா சொல்லி கோவிலுக்கு போயிட்டு வராங்க. ஆனா மாமாக்காரர் மட்டும் அப்பா அம்மா பார்த்துட்டு பயங்கரமா திட்டுறாங்க. நீங்க தான் அவனை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் பாஸ் ஆகல, ஏதோ ஜஸ்ட் பாஸ் ஆயிருக்கிறான், எங்கேயாவது மேய்ஞ்சிட்டு இருப்பான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாரு மாமா. இது கேட்ட அப்பா அம்மாக்கு பயங்கரமான கோவம் வருது. என்னடா இது, இந்த பையன் இப்படி ஏமாத்துறானே நம்மளன்னு பேசிக்கிட்டு இருக்க. அந்த மாமாக்காரு நியூஸ் பேப்பர் ஒன்று படிச்சிட்டு இருக்காரு இல்லையா, அதுல ஏர்போர்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஆள் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. சோ அங்க போயிட்டு சேர்த்துட்டோம் அப்படின்னா அவன் கொஞ்சம் பொறுப்பா இருப்பான், ஊரெல்லாம் சுத்த மாட்டான், யாரையும் ஏமாத்த முடியாது, அந்த இடம் அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்றாரு. ஒரு வழியா எல்லாமே முடிஞ்சு நம்ம ஹீரோவா அங்க சேர்க்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அதே இடத்துல தான் இங்க நமக்கு காமிக்கிறாங்க. அங்க புதுசா ஜாயின் பண்ணி இருக்கிற பசங்களை எல்லாத்தையுமே கூப்பிட்டு அட்டெஸ்டன்ட் ஸ்டாண்டர்டிஸ் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி இவரு அங்க ஒரு ஆபீசர் மாதிரியும் வந்திருக்கிற பசங்க இவருக்கு ஸ்டூடெண்ட் மாதிரியும் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாரு. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு ஆபீசர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வர சொல்றாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கிற, நீயே ஒரு ஸ்டூடெண்ட், அங்க என்னடா எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாரு. அதுக்காக நீ இங்க எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லும்போது, நான் இந்த இடத்துல ஏதாவது ஒரு நாள் சாதிப்பேன், எனக்கு பறக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான் இங்க வந்த அப்படின்னு சொல்லி ஹீரோவை அங்க இருக்கிற ஆபீசர் கிட்ட சொல்ல, அப்படியா வெளியே போய் நில்லு, அப்படியே பற அப்படின்னு சொல்லி ஹீரோவை தரையில நின்று பறக்கிற மாதிரியான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்பப்ப ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா டைமுக்கு எதுக்குமே அட்டன் பண்ண மாட்டாரு, எல்லாத்தையுமே லேட்டா பண்றதால அப்பப்ப பனிஷ்மெண்ட் கொடுக்கறது வழக்கம். இப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, தோப்புக்காரம் போட வைக்கிறது, சேர் போட வைக்கிறது, இப்படின்னு 90s காலகட்டத்தில் என்னென்ன பனிஷ்மெண்ட் இருக்குமோ அது எல்லாத்தையும் இங்க நம்ம ஹீரோக்கு கொடுக்கிறாரு. ஹீரோ சும்மா இருக்கிற டைம்ல பெட்ஷீட் எல்லாம் கட்டி அங்க இருக்கிற செவரை எகிரி குதிச்சு வெளியே போய் பார்ட்டி பண்ணுவாரு. அப்படி பண்ணும்போது ஒரு நாள் தான் கூட இருக்கிற ஃப்ரெண்டு ஒருத்தவன் கிட்டார் பிளே பண்றது அப்படின்னா அவனுக்கு ரொம்பவே விருப்பம். அப்பா அம்மாவோட கட்டளையால தான் இவன் இங்க வந்து சேர்ந்திருக்கான். சோ அவனை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு ஈவெண்ட்டுக்கு போறாங்க. அங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க. அப்பதான் கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்காரனுக்கே தெரியுது, இப்படி கட்டடிச்சிட்டு நீ போறது எல்லாமே இங்கதானா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு புரிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும். இப்படி கொஞ்சம் சந்தோஷமா போய்கிட்டு இருந்த இடத்த மத்தியில இன்னொரு இடத்துக்கு இவங்கள மாத்துறாங்க. சோ அங்க போய் பார்த்தா எல்லா டெலிகாலிங் ஒர்க்குமே இவங்களுக்கு தான் வருது. ஒர்க் ரொம்ப அதிகமா இருக்குது, யோசிக்கிறதுக்கான கூட நேரம் கிடையாது. அப்படி இருக்க நம்ம ஹீரோக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாம போயிடுது. தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தா இல்லையா, அவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு மாசம் மெடிக்கல் லீவ்ல ஊருக்கு போறதாவும் போயிட்டு வர்றதாவும் சொல்லி இருக்கான். போனமா சீக்கிரமா வந்தமான் இருக்கணும்டா, புரியுதா அப்படின்னு சொல்லி தான் உயிர் நண்பன் நம்ம ஹீரோக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு போறான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹீரோவும் போயிட்டாரு. ஆனா ஒரு மாசத்துக்கு மேலயும் ஹீரோ திரும்ப வரல.
நம்ம ஹீரோ பேரு கோபி கிருஷ்ணன், ஷார்ட்டா ஜிகே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ அப்படிப்பட்ட நம்ம ஹீரோவை ரொம்ப நாளா காணா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரங்க உட்கார்ந்து இருக்கும் போது கூட வேலை பார்க்கிற ஒருத்தர் வராரு. வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி உன் உயிர் தோழன் ஜிகே சூசைட் பண்ணி இறந்துட்டதா சொல்லி நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு வாரி தூக்கி போடுது. என்னடா இது, ரொம்பவே போல்டான ஒரு ஆளு எப்படா இறந்தா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசுனது மட்டும் இல்லாம இது எப்படி நான் சாரதா கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு இந்த ஆள் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு இதே ஊர்ல வந்த இடத்துல ஒரு காதல் ஒன்று இருந்திருக்குது. சோ அந்த பொண்ணு இங்க பாக்குறதுக்காக போறாரு. தான் ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோ இறந்துட்டதா சொல்லி சூசைட் பண்ணி இறந்துட்டதா சொல்லி இங்க அந்த லவ்வர் கிட்ட சொல்லிடுறாங்க. பாவம் அந்த பொண்ணுக்கு யாரும் இல்ல போல, அழுதுகிட்டே போக அப்படியே அந்த பொண்ணு ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குது. நம்ம ஹீரோவை அவங்க எப்படி லவ் பண்ணாங்க அப்படிங்கறத இங்க நமக்கு காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த பொண்ணு இருக்க இல்ல சாரதா, இந்த பொண்ணு ஹீரோ வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலைக்கார பொண்ணு தான். சோ அப்படி இருக்கிற இந்த பொண்ணு வீட்டுல வேலை பார்க்கும் போது நம்ம ஹீரோக்கு இந்த பொண்ணுக்கு கனெக்ஷன் ஆயிருக்குது. பொண்ணு கண்ணுல தான் அழகு இருக்குது அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணி கூடவே இருந்திருக்கிறார். இந்த பொண்ணோட லவ் பண்ற விஷயம் வீட்டுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கிற ஒரு நேரத்துல தான் இவங்க அடிக்கடி பாக்குறது, பேசுறது, மீட் பண்றது, வீட்டுக்கு வரும்போது கூட ஒரே வண்டியில வந்து விடுறதுன்னு போய்கிட்டு இருந்திருக்குது. இந்த விஷயம் ஹீரோவோட வீட்டுல இருக்கிற மாமாக்கும் அத்தைக்கும் தெரிஞ்சு போச்சு. ஹீரோவோட அப்பா இறந்து போயிட்டாரு, அம்மா மட்டும்தான் ஊர்ல இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்க வேலைக்கார பொண்ணையே காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேலைக்கார பொண்ணை திட்டும்போது கூட நம்ம ஹீரோ இந்த பாருங்க, என்ன திட்டுற மாதிரி தான் அவளை திட்டுற மாதிரியும், ஒரு பொண்ணுக்கு நான் வாக்கு கொடுத்துறேன், அந்த பொண்ணோட வாக்கை நான் காப்பாத்தலாம், நீங்க வளர்த்த விதம் தப்பாயிடும் அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த பொண்ணை கட்டிக்கிறதா வாக்கு கொடுத்திருக்கிறாரு. சோ அந்த பொண்ணை அப்படியே கூட்டிட்டு போயிட்டு ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல விட்டுருக்காரு. அங்க இருந்து அந்த பொண்ணு நர்சிங்க்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறான். படிச்ச கொஞ்ச நாள்ல கல்யாணத்தையும் பண்ணிருக்காங்க. சோ இப்படி எல்லாம் இந்த பொண்ணு நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டே வந்திருக்குது. அழுதுகிட்டு வரும்போது ஒரு பேப்பரை வந்து யாரோ ஒருத்தவங்க கொடுத்துட்டு போறான். அந்த பேப்பரை படிச்சு பாக்குறாங்க. இந்த இடத்துல நான் நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா நம்ம ஹீரோங்க மாறு வயசுல வந்திருக்கிறாருங்க. பாவம் புள்ள பயங்கரமா பயந்து போயிருப்பா இல்லையா, பளிச்சுன்னு கண்ணத்துல ஒரு அடி. என்னடா எதுக்காகடா இப்படி எல்லாம் பண்ற, எதுக்காக இதெல்லாம் செய்யற அப்படின்னு சொல்லி கேட்டா, இத பத்தி மட்டும் கேட்காத, வேற எதை வேணாலும் கேளு, இது சீக்கிரட் நான் உனக்கு அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் சந்தோஷமா வாழ்றாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க எல்லாம் பிறகுது. ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறார். இன்சூரன்ஸ் போட்டது மட்டும் இல்லாம நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லி முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பி வராரு. இங்க ஊருக்குள்ள காமிக்கிறாங்க. இங்க ஒரு 3 பேர் நின்று ஒரு பொண்ணை போற வர பொண்ணுங்களை எல்லாம் கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதே இடத்துக்கு தான் நம்ம ஹீரோ வந்திருக்கிறார். ஹீரோ தான் இந்த ஆளுகளை இங்க நிக்க வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அங்க ஒரு கார் ஒண்ணு போகும். அந்த கம்பாசட்டர் காரை நம்ம ஹீரோ அதே இடத்துல விலைக்கு வாங்கி அந்த கார்ல நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கிறாரு. ஹீரோக்கு ஒரு கார் இதே ஊர்ல இருக்குது. இதே ஊர்ல சொந்தமா ஒரு பெரிய வீடு ஒண்ணு கட்டிட்டு இருக்கிறாரு. என்னோட கார் எங்கன்னு கேட்டா ஒரு சின்ன செலவுன்றதால கூட இருக்கிற கேங்ல இருக்க ஒருத்தவன் அந்த காரை ஒரு இடத்துல அடமானம் வச்சிருக்கிறத அவன் சொல்றான். சரி அதுக்காக தான் இப்ப புதுசா ஒரு காரை வாங்கிட்டாங்க. அப்படி அந்த காரை வாங்கிட்டு வரும்போது வீடு கட்டிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த வீட்டுக்கிட்ட நிக்கிறாங்க. வீடெல்லாம் ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்குது. சரி சரக்கு போட்டுட்டு பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சரக்கு போட்டுட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பல லட்சம் ரூபாய் நமக்கு பணம் வேணும், அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லட்டான்னு சொல்லி என் பேர்ல ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது, அந்த 8 லட்சம் ரூபாய் பணம் நம்ம கைக்கு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி கூட இருக்கிற ஒருத்தவன் சொல்றான். சோ அப்படின்னா அந்த 8 லட்சம் ரூபாய் பணம் நமக்கு வரும், அதை நம்ம 4 ஷேர் பண்ணிக்குவோம், ஆளுக்கு 2 லட்சம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பேசுறாரு. அதுக்கு என்ன பண்றது, நீ சாகணுமே, என்ன செத்துறியாடா அப்படின்னு சொல்லி கூட இருக்க ஒருத்தன் கேட்டா, நான் சாகல, எனக்கு பதிலா வேற யாராவது செத்த மாதிரி ஒண்ணு காமிக்கணும், ஒரு டெட் பாடி ஒண்ணு எடுக்கிறோம், என் அளவுக்கு என் ஹைட்டுக்கு இருக்கிற மாதிரி ஒரு டெட் பாடி எடுத்து நான் வாங்கின பத்தியா காரு, அந்த கார்ல வச்சு அவனை எரிச்சு கொலை பண்ணிடுவோம், கொலை பண்ணிட்டு அப்படின்னா நான் இறந்ததா சொல்லி நீங்க ப்ரூவ் பண்ணிடுங்க, அந்த கேப்ல நான் ஃபாரின் போயிடுறேன். சோ அப்படின்னா நான் இறந்தது மாதிரி ஒரு ப்ரூஃப் ஆஃப் செட்டப் நீங்க ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 8 லட்சம் ரூபாய் பணம் எனக்கு கிடைக்கும். நான் இறந்து போனது உள்நாட்டுக்கு மட்டும் இல்ல, நான் இருக்கிற வெளிநாட்டுக்கும் அது தெரியணும், அப்பதான் அந்த பணம் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. இது எல்லாத்துக்குமே ஓகே தான். எல்லாருமே டபுள் சம்மதம் தெரிவிக்கிறாங்க. சொந்தக்காரங்களுக்கு கூட இந்த விஷயம் தெரியுது, அவங்களும் ஒன்னும் பெருசா கண்டுக்கல. ஹீரோ கூட இருக்கிற அடியாளுங்க எல்லாருமே போயிட்டு ஒரு டாஸ்மார்க்ல சரக்கு போட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் போயிட்டு தெரிஞ்சவங்களா டெட் பாடி எல்லாம் கேக்குறானுங்க. ஆனா எங்கேயுமே டெட் பாடி கிடைக்கல. செத்தவங்களை கொண்டு போய் புதைப்பாங்க இல்லையா, அவங்களையும் போயிட்டு நைட் டைம்ல தோண்டி எடுக்கிறானுங்க. அதுவும் நம்ம ஹீரோ அளவுக்கு இல்ல, பெண்ணாவும் இருக்குது. இப்படி எல்லாத்துலயுமே கோட்டை விட்டுட்டே இருக்கிறானுங்க. ஹீரோவும் பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதனால் வரைக்கும் ஆச்சு, இது வரைக்கும் நீங்க எதுவுமே கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி. இந்த கேங்ல கூட இருக்க ஒருத்தவன் போயிட்டு சரக்கு அடிக்கிற இடத்துலயே ஒருத்தவன் தனியா இருக்கான். அவங்க கிட்ட கொஞ்சம் சரக்கு ஊத்தி கொடுத்து அவனை கடத்தலாம் சொல்லி முடிவு பண்றான். அப்படி கடத்தலாம் முடிவு பண்ணும்போது அந்த ஆள் வரல, அங்கேயே கொஞ்சம் சண்டை ஆயிடுது. உன்னை நான் பொணத்தை தானே கேட்டேன், உயிரோட இருக்கிறவனே கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே ஒண்ணுதான், கடத்திட்டு போயிட்டு
போயிட்டு கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான பண்ணும்போது இவனுக்கு ஓவர் ஆயிடுச்சு. இவளை ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கூட்டு போகுன்னு சொல்லி ஹீரோ திட்டி விடுறாரு. இந்த ஆளு கார்ல போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல காரை நிப்பாட்ட சொல்றாரு. நிப்பாட்ட சொன்ன அடுத்த நிமிஷம் கூட இருக்கிற மீறி 3 பேர் இருக்காங்க இல்லையா, இவனோட சேர்த்து அப்படி இருக்கும்போது இவன் ஒரு பிளான பண்றான். எதுக்காக நம்ம பணத்தை தெரிய அழியணும், பேசாம நம்ம குரூப் ஜிகேவே போட்டு தள்ளிடலாமே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இது பாருங்க, அவர் தான் நமக்கு இது எல்லாத்தையும் செய்யறாரு, அவரை போட்டு தள்ளிட்டு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது இது பாரு, சாரதாக்கு பணம் வாங்கி தர மாதிரி நம்ம இவனை கொண்டுட்டு பணம் வாங்கி தர மாதிரி 8 லட்சம் ரூபாய் பணத்தையும் வாங்கிடலாம், வாங்கி ஆளுக்கு 2.5 லட்சமா எடுத்துக்கலாம், மீதி இருக்கிற 50,000 என்னோட மூளைக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கிறான். சொல்லிட்டு இருந்த அடுத்த நிமிஷம் இவங்க ஓட்டிட்டு வந்த அந்த கார் எரியுது. கார் எரிஞ்ச அடுத்த நாள்ல காமிக்கிறாங்க. அடுத்த நாள் ஏகப்பட்ட போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அதே இடத்துல வத்தி பெட்டி இருக்குது. எல்லாத்தையுமே எவிடன்ஸா கலெக்ட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த காருக்குள்ள ஒரு எரிஞ்சு போன டெட் பாடி ஒன்று இருக்குது. சோ அந்த டெட் பாடி யாரோடது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபாரன்சிக்கா கூட்டு வந்திருக்காங்க. ஃபாரன்சிக்ல செக் பண்ணி பார்த்ததுல முகம் ஃபுல்லாவே எரிஞ்சு போச்சு. ஐடென்டிஃபை பண்றது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இறந்து போனது அவர் தான், நம்ம குரூப் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இறந்து போனது நம்ம ஜிகேவான். காரணம் என்னன்னா அவரோட கார் தான் இது, அவர் தான் நேற்று நைட்டு வெளியே போனாங்க அப்படின்னு சொல்லி சொந்தக்காரங்கள சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேங்ல ஒருத்தர் இருந்தா இல்லையா, ஹீரோவை போட்டு தள்ளணுங்கிறதுக்காக அவன் கூட ஹீரோவோட சொந்தக்காரன் தான், பங்காளி முறையில வரான். அப்படி அவங்க வீட்டுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக இங்க போலீஸ்காரங்க ஜெனரலா வந்திருக்காங்க. வந்த உடனே அந்த ஆளை பார்த்த உடனே வழக்கமா அழுக்கு சட்டை தான் போட்டிருப்பேன், இன்னைக்கு என்னடா புது சட்டையா போட்டிருக்கேன்னு சொல்லி கேட்டா இந்த சார் எப்பயுமே இப்படிதான் இருப்பா அப்படின்னு சொல்லி அவ போய் சொல்றான். கை ஃபுல்லா ட்ரெஸ்ஸால கவர் பண்ணி இருக்கான். இது ஒரு பக்கத்துல இருக்க அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா இடத்தையும் பாக்குறாங்க. ஆமா உன் சொந்தக்காரன் தானே அவன் ஜிகே, இறந்து போயிட்டானே, அவனை பார்க்க நீ போலே அப்படின்னு சொல்லி கேட்டா எங்களுக்குள்ள அடிக்கடி மன கஷ்டம்லாம் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும், அதுக்காக அவ இறந்து போயிட்டான்றதால அப்படியே விட்டுற முடியுமா, அவனுக்கான இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக எல்லா ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்கேன், பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நேர்ல வந்து பார்க்கலாம்னு முடிவு பண்ணேன், ஆனா அவனை அந்த கோலத்துல பாக்குறதுக்கு என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிக்கிட்டு இருக்கான். சரின்னு தூரத்துல ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்கு, அந்த பாத்ரூம் பக்கமா போயிட்டு இந்த போலீஸ்காரன் வந்து போறாரு. சார் அங்கெல்லாம் யாரும் போக மாட்டாங்க, அது பயன்பாட்டிலே இல்ல அப்படின்னு சொல்லி இவன் எவ்வளவு தடுக்க பாக்குறான். இருந்தாலும் போலீஸ்காரங்க விடுற மாதிரி தெரியல. இங்க இருக்கிற நம்ம போலீஸ்காரர் போய் பாக்குறாரு. பார்த்த இடத்துல நிறைய வத்தி பெட்டில கிழிச்சு பீடி குடிச்சிருக்கிறது தெரிய வருது. அதையும் ஒரு ஒத்து பாக்குறாரு. பாத்ரூம் கதவை உள்ள திறந்து பார்த்தா எதையே போட்டு எரிச்ச மாதிரி தெரியுது. வெளியே வந்து பார்த்தா முடியெல்லாம் கிடக்குது தண்ணி போற இடத்துல. அப்படின்னா நீங்க எதையோ நேற்று நைட் இங்க வச்சு எரிச்சிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் உங்க கைய சட்டையெல்லாம் மடக்கடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு போலீஸ்காரர். எதுக்கு சார் மடக்க சொல்றீங்க, எதுக்கு சார் மடக்க சொல்றீங்கன்னு அவன் கட்டிக்கிட்டே இருக்கிறான். மடக்கடா அப்படின்னு சொல்லி அடிச்சு சட்டையை மடக்கும் போது தெரியுது அவனோட கையில நிறைய தீக்காய இருக்குது. அப்படின்னா இவன் தான் நேற்று நைட்டு எதுவே பண்ணிருக்கணும், இவனை கூட்டிட்டு வாங்க விசாரிக்கணும் சொல்லி இங்க இருக்கிற போலீஸ்காரு இவரை கஸ்டடியில எடுத்து காலையில இருந்து மதியம் வரைக்கும் எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம அமைதியா தண்ணி கூட கொடுக்காம உட்கார வச்சிருக்காங்க. வந்திருக்கிற இவனும் சார் காலையில இருந்து உட்கார வச்சிருக்கீங்க, சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது உனக்கு என்னடா பிடிக்கும், பிரியாணி தானே பிடிக்கும், கான்ஸ்டபிளை விட்டு பிரியாணியும் வாங்கி தர சொல்றாங்க. பிரியாணியும் மூட்டை முழுக்க சாப்பிட்டுறான். சாப்பிட்ட அடுத்த நிமிஷம் தண்ணி கேட்கிறான். தண்ணி மட்டும் நம்ம போலீஸ்காரங்க கொடுக்கல. இவனுக்கு உண்மையை சொல்ற வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்காதீங்க சொல்றாங்க. ஒரு நாள் ஆயிடுது, தண்ணியே இல்லாம ரொம்ப நாக்கெல்லாம் வறண்டு போச்சு. தண்ணிக்கு தவிச்சிட்டு இருக்கிறான். பிரியாணி சாப்பிட்டா தண்ணி இன்னும் ரொம்ப அதிகமா கேட்கும் இல்லையா, தாகத்துல தவிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்கலையே. இப்பதான் உண்மையை சொல்ல வரான். குரூப்புங்கிற ஜிகேவை நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்றான். எதுக்காகடா கொண்டேன்னு சொல்லி கேட்டா ஆமா அப்பப்ப வேலைன்னு கூட்டிட்டு போவான். கூட்டிட்டு போயிட்டு நாய் துண்டு தூக்கி போடுற மாதிரி ஒரு 2 கோட்டு சரகை வாங்கி கொடுத்துட்டு சம்பளத்தை கேட்டா சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறான். அதனால எனக்கு பல நாளா அவன் மேல ஒரு வெறி இருந்தது. சந்தர்ப்பமா அவன் வந்தான், அதுக்கான பலன் எனக்கு கிடைச்சது, நான் அதை கதையை முடிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜிகேவை கொண்டுட்டதா சொல்லி இவனே ஒத்துக்கிறான். இப்ப இங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு கான்ஸ்டபிள் ஒருத்தர் வராரு. அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. கொலை நடந்த அந்த இடத்துல ஏதோ ஒரு ஐடென்டிஃபை, ஒரு அடையாளமா ஏதோ ஒரு துணி கிடைச்சிருக்குதான். சோ அதை எடுத்துட்டு போயிட்டு விசாரிக்கிறாங்க. இங்க போயிருக்கிற இடம் சார்லின்னு சொல்லி ஒருத்தவன் நேற்று நைட்டே இங்க ஊருக்கு வர வேண்டியது சார், இன்னுமே என் பையன் வரல, அவன் ஏதோ காணாம போயிட்டான், அதுக்கப்புறம் தான் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை இங்க இருக்கிற ஒரு வயசானவர் சொல்றாரு. அந்த கொலை நடந்த அந்த சம்பவத்துல கிடைச்ச ஒரு துணி மட்டும் எடுத்து இது உங்க பையனோட தான் பாருங்க சொல்லி அந்த வயசானவர்கிட்ட கொடுத்தா இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எரிஞ்சு போன உடம்ப காட்டினாலும் கிடையாதுன்றாங்க. ஆனா அந்த துணியை காட்டும் போது சார்லியோட மனைவி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து அந்த போலீஸ்காரரு அவங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு கேட்கறாங்க. அந்த துணியை காமிச்சு இது உன்னோட வீட்டுக்காரனா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமா இது என்னோட வீட்டுக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறி அழுகிறாங்க. என் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு இனிமே யார் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழுகிறா. இது நம்ம போலீஸ்காரங்களுக்கு ரொம்பவே மன உடைச்சல் ஆகுது. அடுத்த நிமிஷம் விடுவாங்களா, கைது பண்ண அந்த ஆளை போட்டு கஸ்டடியில வச்சு செம்ம அடி அடிக்கிறாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்றா, என்னடா பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும் போதுதான் இவங்க எல்லாருமே அந்த பிளானை போட்டு முடிச்சு
முடிச்சதுக்கு அப்புறம் கார் எடுத்துட்டு வந்துகிட்டே இருந்திருக்கானுங்க. வந்துட்டு இருக்கும்போது வழியில ஒருத்தர் லிஃப்ட் கேட்டிருக்காரு. அவர் தான் சார்லி அப்படிங்கிற ஒரு ஆள். இந்த ஆளை இவனுக்கும் நல்லாவே தெரியும். எதுக்காகடா இப்ப இங்க வந்திருக்கிறேன்னு சொல்லி கேட்டா, ஆலப்புழாக்கு போகணும், என் மனைவியை பார்க்க போறதாவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். சரி, போற வழியில இங்க ஒரு இடம் இருக்குது, அங்க போயிட்டு போலான்னு சொல்லி இவனுக்கு வழுக்க டைமா சரக்கு அடிக்கலாம் சொல்லி ஊத்தி கொடுக்கலாம்னு பாக்குறாங்க. ஆனா இவன் தன் மனைவி கன்சீவா இருக்கா, அவளை சர்ச்சுக்கெல்லாம் கூட்டிட்டு போகணும், சரக்கு இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த ஆளு விடல. அவனை ரெண்டோட கையும் பிடிச்சி வாயில அந்த சரக்கை ஊத்தி விடுறானுங்க. சரக்குல ஏதோ விஷத்தை கலந்துருக்கிறானுங்க. அடுத்த நிமிஷம் அவன் மயக்கமாகறான். மயக்காம கொஞ்ச நேரத்துல அவனோட கழுத்தை இறுக்கி அதே இடத்துல கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக அங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. எதிர்ச்சியா வந்தது கிடைச்சது போட்டு தள்ளிட்டா அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு என்ன கிறுக்காடா பிடிச்சிருக்குது, ஃபர்ஸ்ட் எதுக்குடா இங்க வந்தீங்க, கிளம்புகடா வீட்டுக்கு போடா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவங்கள வீட்டுக்கு அனுப்புறாங்க. வீட்டுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் அந்த பாத்ரூம் இருந்தது இல்லையா, அங்க வச்சு இவனை எரிச்சிருக்கிறாங்க. முகத்தையும் மட்டும் எரிச்சிட்டு மீதி இருக்கிற உடம்பு இந்த காருக்குள்ள வச்சு காரோட எரிச்சிருக்கிறாங்க. எரிக்கும் போதுதான் இந்த கைது பண்ண ஆளுக்கு கையிலையும் தீப்பத்தி இருக்கும். ஏன்னா அந்த காருக்குள்ள சாராயம் இருக்கு. சோ அந்த சாராயம் எரிஞ்சதுல கையில தீ பிடிச்சுக்குச்சு. அதனால வந்த காயம் தான் அந்த கையில இருந்த காயம். சோ இப்படி இருக்கும்போது தான் கூட இருந்த மீதி 2 பேத்தையும் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா நம்ம ஜிகே ஹீரோ மட்டும் காணாம அவன் இங்கே தப்பிச்சு போயிட்டான். ஆல்ரெடி அவன் வெளிநாட்டுக்கு தான் போயிருப்பானோ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போலீஸ்காரங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. கூட இருக்கிற 2 பேரு கடைசியா எப்படி இங்க ஜிகேவை பாத்தீங்கன்னு சொல்லும்போது, நேத்து நைட் இந்த சம்பவம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தவங்க கிட்ட பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு இந்த பிரச்சனை எல்லாம் முடிகிற வரைக்கும் நீங்க இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. கூட இருக்கிற இன்னொருத்தனும் நானும் அதே இடத்துல தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த விஷயம் எதுவுமே நம்ம பங்காளி கைதிக்கு தெரியாது. அப்பதான் போலீஸ்காரு அவங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏண்டா முட்டாளுங்களா, அவனுக்கு வெளிநாட்டுல எவ்வளவு சம்பளம் தெரியுமா, அவன் ஒய்ஃபுக்கு அவனுக்கு சேர்த்தா மாசம் 70,000 ரூபாய் கிட்ட சம்பளம் வருது ஒரு ஆளுக்கு மட்டும். அப்படின்னா ஒரு 8 லட்சம் ரூபாய் பணம் அவனுக்கு ரொம்ப சாதாரணடா. அதுவும் நீங்க பங்கு போட்டு வேற பிரிக்கணுங்கிறீங்க. பங்கு போட்டு பிரிச்சா எவ்வளோடா கிடைக்கும், 2 லட்சம் ரூபாடா. அவன் ஒரு மாசத்துக்கே 2 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிப்பான். அப்படிப்பட்டவ ஒரு கொலையை பண்ணி தான் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும்னு அவசியம் என்ன, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரர் சொன்னதை கேட்டு இவனுங்களுக்கு அதிர்ச்சியா இருக்குது. அடுத்து மேல இடத்துல இருந்து காமிக்கிறாங்க. மேல இடத்துல பயங்கரமான பிரஷரா கூட இருக்கிற இங்க நம்ம போலீஸ்காரர் இருக்கிறாரு. குரூப் இடத்துல நீங்க இருந்தா என்ன சார் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டா, என்ன பண்ணுவேன், பாஸ்போர்ட் எடுத்துட்டு ஃபாரினுக்கு போயிடுவேன். ஆனா இந்த மாதிரி குற்றம் பண்ண அந்த ஆளு எப்படி பாஸ்போர்ட் வாங்குவான்னு சொல்லி கேட்டா, பேரை மாத்தி டூப்ளிகேட்டா ஒரு பாஸ்போர்ட் ரெடி பண்றது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா, சர்வ சாதாரண சார் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க அதே இடத்துக்கு ஒரு தகவல் ஒண்ணு கிடைச்சிருக்குது. தங்கி இருக்கிற ஏதோ ஒரு லாட்ஜ்ல குரூப்பை பார்த்ததா சொல்லி அங்க இருக்கிற ஒரு பாய் ஒருத்தர் சொல்லி இருக்கிறார். சோ இப்ப இதை கேட்டு அடுத்த நிமிஷம் அங்க போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அந்த ரூம்ல போயிட்டு செக் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த ஆளு இருந்ததுக்கான அடையாளமே இல்ல. ஆனா அந்த ஆளை பார்த்ததா சொல்லி சொன்னா இல்லையா, பிளேடு கேட்டாரு, நான் வாங்கிட்டு போய் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருக்கான். ஹீரோவை பார்த்திருக்கிறான். ஆனா ஹீரோ போலீஸ்காரங்க வரதுக்குள்ள அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அவன் தங்கி இருந்த ரூம்ல ஏதோ ஒரு துடுப்பு சீட்டை விட்டுட்டு போயிடறான். இந்த அட்ரஸ்ல போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸுக்கு போய் பார்த்தா ஹீரோவோட மாமா அந்த இடத்துல இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டா எனக்கு தெரியாதுங்கிறது தான் திருப்பி சொல்றாரு. ஆனா கடைசியா அவன் எங்க போயிருப்பான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவனை நான் எப்படி விசாரிக்கணும் கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும். ஏற்கனவே எங்க கிட்ட ஒருத்தர் மாத்தினவனை நாங்க எப்படி விசாரிச்சோம், அவனுக்கு பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்தோன்னு இங்க பக்கத்துல இருக்கவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற வயசானவரை கஸ்டடியில எடுத்து அவருக்கு டாக்டரோட ட்ரீட்மெண்ட்ல அவர் வாயால உண்மையை சொல்ற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டை போட்டிருக்காங்க. அப்படி இந்த போலீஸ்காரங்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி அவர்கிட்ட விசாரிச்சா ஹீரோ வந்திருக்கிறார். போலீஸ்கார மட்டும் இல்ல, வேற எவன் வந்தாலும் நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியாது, நான் மாமா வீட்டுக்கு போறேன், அதுக்கப்புறம் அங்க இருந்து அப்படிங்கிற வரைக்கும் தான் சொல்லி இருக்கிறாங்க. மேற்கொண்டு எந்த ஒரு விஷயத்தையுமே ஹீரோ சொன்னது கிடையாது. இப்போ அந்த இடத்துக்கு இந்த போலீஸ்காரங்க போறாங்க. சோ நம்ம ஹீரோ சொன்னார் இல்லையா, அவங்களோட ரிலேட்டிவ் வீட்லயும் போய் பாக்குறாங்க. அவன் இங்க வரல சார், இங்க இருந்து வந்தான் உடனே கிளம்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ அடுத்தது அவன் எங்க போயிருப்பான்னு சொல்லி கேட்டா இன்னொரு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தாலும் ஹீரோ அங்க கிடையாது, இங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லி போய் சொல்றாங்க. ஆனா போலீஸ்காரர் கண்டுபிடிச்சிட்டாரு. அவன் தங்கியிருந்த ரூமை பார்க்கணும்னு சொல்லி ரூமை பாக்குறாங்க. அந்த இடத்துல சுகருக்கான இன்சூரன்ஸ் எடுத்ததெல்லாம் தெரிய வருது. சோ இது சுகர் யாருக்கு இருக்குன்னு சொல்லி கேட்டா வீட்டுல இருக்கிற இந்த 2 பேத்துக்கு கிடையாது. அப்ப அந்த துடுப்புச்சீட்டை எடுத்துக்கிட்டு அந்த டிஸ்பரேஷன்ல இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு கேட்டா வந்திருந்த ஒரு நபர் ஒரு 6 அடிக்கு கீழே குள்ளமா இருந்த ஒரு நபர் தான் சொல்றாங்க. இல்ல அவன் ஒரு 6 அடிக்கு மேல இருப்பான், நீங்க யாரோ மாத்தி சொல்றீங்க சொல்லி போலீஸ்காரர் புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த ஏரியாவில தான் இருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோவோட போட்டோவை அப்படியே ஸ்கெட்ச் பண்ணி வரைஞ்சும் நிறைய போஸ்டர் அடிச்சு தெருவா ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது தகவல் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வாண்டடா போஸ்டர் ஒட்டிட்டாங்க. நிறைய கேஸ் ஃபைல் அந்த மாதிரி குவிய ஆரம்பிக்குது. ஏகப்பட்டது குவியுது. அதுல எது உண்மை பொய் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. உண்மை எது இருந்தாலும் அது நம்ம கிட்ட தேடி வந்து நிக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரர் நம்பிக்கிட்டு இருக்க
காத்துல சில பேப்பர்ஸ் பறக்க அதுல ஒரு பேப்பர் மட்டும் இருக்குது. அதுல ஹீரோவோட பேர் மட்டும் இல்லாம ஹீரோ கூட இருக்கிற கூட்டாளியோட ஒருத்தவனோட பேர் இருக்குது. சோ இப்ப அந்த இடத்துக்கு போறாங்க. அவங்கிட்ட விசாரிச்சா போலீஸ்காரங்க வரத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டான் போல. ஹீரோ இருக்கக்கூடிய அட்ரஸ் அப்படியே கசக்கி வாயில போட்டு மென்னு தின்னுட்டான். அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என் வாய்க்குள்ள போது பாரு பேப்பர், அதை நீ கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவன் நக்கலா பேசிட்டு இருக்க இவனையும் கஸ்டடியிலே எடுத்துறாங்க. ஆனா இங்க இருக்கிறாரு இல்லையா போலீஸ்காரு, ரொம்பவே திறமையான ஒரு போலீஸ்காரு. ஒரு பேப்பர்ல எழுதணும் அப்படின்னா அந்த பேப்பருக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல எழுதினோட அச்சு படியும் இல்லையா, அப்படியே ஒரு பென்சிலை எடுத்து அப்படியே ஷேடோ பண்ணி அந்த அட்ரஸ நோட் பண்ணிடுறாரு. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த புக்ஸுக்குள்ள ஒரு போட்டோட சப்ளை ஒண்ணு இருக்குது. அதாவது கண்டெய்னர்ல சில பொருள் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க இல்லையா, அந்த ஒரு இடம் தான் இங்க நமக்கு காமிக்கிறாங்க. அப்படியே காமிச்சிட்டு இருக்க அடுத்த சீனா அந்த போட்டோட இடத்துக்கு போயிட்டு ஒருவேளை போட்ல இருந்து அவன் தப்பிச்சு போறதுக்காக பிளான போட்டிருக்கிறா அப்படி சொல்லி அந்த போட்ல எல்லாரும் சர்ச் பண்ணிட்டு இருக்க அதே இடத்துல ஒருத்தவன் ஓடுற மாதிரி காமிக்கிறாங்க. அவனையும் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா தேடி கண்டுபிடிச்சது தான் தெரியுது இவனு ஒரு அக்யூஸ்ட் தான். இவன் இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்காக பிளான் பண்ணாங்க. இப்ப இவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோவை அந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியல. இப்போ போலீஸ்காருக்கு ஏமாற்றம் தான், போட் அங்கிருந்து கிளம்பிடுச்சு. இப்போ ஹீரோ என்னென்னலாம் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு இங்க காமிக்கிறாங்க. ஏர்போர்ட்ஸ்ல இருக்கும்போது அடிக்கடி நம்ம ஹீரோ செக்யூரிட்டி குதிச்சு வெளியே போறது வழக்கம். அப்படி போன இடத்துல ஒரு நாள் பீடி குடிச்சுக்கிட்டு சரக்கு அடிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கிறாரு. அங்க இருக்கிற பக்கத்துல இருக்க சில பசங்கள்ட்ட கேட்டா, என்ன சார் ஏர்போர்ட்ஸ்ல இருக்கிறீங்க, உங்க ஆளுங்களை பிளாக்ல விக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் 3 மடங்கு விலையை வச்சு விக்கிறதாவும் சொல்றாங்க. யாரா இருந்தாலும் சொல்லிட்டு ஹீரோ போய் பார்த்தா அதே இடத்துல ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஆபீசரோட இடமா இருக்குது. சோ அவரு நம்ம ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோக்கும் அவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுது. அப்பப்ப ஹீரோ சரக்கெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இவரு கொஞ்சம் விற்க ஆரம்பிக்கிறார். இப்படி வித்துக்கிட்டே இருக்க 3 மாசம் விற்க வேண்டிய சரக்க 3 நாள்ல வித்துட்டாரு நம்ம ஹீரோ. இப்படியே போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, இங்க இருக்கிற ஆளுங்களுக்கு நான் சாராயத்தை தான் காய்ச்சி கொடுக்கணும், சாராயம் தானே நானும் கூட்டு சேர்ந்துக்கிறேன் சொல்லி ஹீரோ அதே இடத்துல நிறைய பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார். சோ சரக்க வாங்கி விற்கிறது, அது மூலமா காசு பாக்குறதுன்னு இப்படின்னு சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அதை விட ஒரு பெரிய பிளான நம்ம ஹீரோ போடுறாரு. ஆனா அது என்ன பிளான் நமக்கு காமிக்கல. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோவை துபாய்க்கு டிரான்ஸ்பர் போடுறாங்க. சோ அந்த இடத்துல ஷிப்ல நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஏத்திட்டு போவாங்க இல்லையா, அதை செக் பண்ற வேலை. அங்க போயிட்டு வேலையை வாட்டி வதக்கி எடுக்கிறாங்க. அங்க இருக்கிற மேலதிகாரியுமே நம்ம ஹீரோக்கு ஏகப்பட்ட வேலைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு பெரிய செட்டப் ஒண்ணு இருக்குது. அதாவது இந்த அணு ஆயுதங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த அணு ஆயுதங்கள்ல என்னென்ன எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத ஸ்டாக் எடுக்கணும், ஒண்ணு கூட மிஸ் ஆக கூடாதுன்னு சொல்லி இவரு சொல்லிட்டு இருக்கிறாரு. அங்க போய் பார்த்த நம்ம ஹீரோக்கு அதுல ஒரு மூலதனம் ஒண்ணு கிடைச்சிருச்சு. சோ அங்க இருக்கும்போது அதே ஏரியால இருக்கக்கூடிய ஒருத்தனை போய் பார்த்திருக்கிறார். அதுதான் நம்ம பரத். சோ அவரை போய் பார்த்து அவர்கிட்ட ஒரு டீலிங், அணு ஆயுதங்கள் பக்கத்து நாட்டுக்கு தேவைப்படுது, நம்ம கணக்குல வராத சில அணு ஆயுதங்களை எடுத்து அவங்கள்ட்ட வித்துட்டு பணத்தை பார்த்துக்கலாம், ஸ்டாக் எல்லாமே மெயின்டைன் பண்றது நான் தானே, அதனால நான் கணக்கை மாத்தி எழுதிக்கிறேன்னு இங்க ஒரு பிளான போட்டு அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதே ஊர்ல தான் மனைவியோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு நம்ம ஹீரோ. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போவ இவங்களோட பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே வருது. இப்படி வளர்ந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோ திடீர்னு ஒரு நாள் ஆபீசர் கிட்ட மாட்டிக்கிறாரு. எந்த ஒரு ஸ்டாக் புக்குமே நீ எழுதாம எதுக்கு வச்சிருக்கிற, உடனடியா எழுதணும் தானே உனக்கு சொன்ன அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் லீவே கொடுத்துறாரு, டிஸ்பேஸ் பண்ணிடுறாரு. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு பக்கம் ஸ்டாக் எப்படி எழுதுறதுன்னு தெரியல, முழிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் பணத்தை வேற ரொட்டேஷன் பண்ணிட்டாரு, பாதிய பொருளை வித்திருக்கிறாரு. இப்படி டென்ஷன்ல இருக்கும்போது மனைவிக்காரங்க வேற வெளியே கூட்டு போயிருப்பாங்க, அப்செட்டாவே இருந்திருப்பாரு. என்ன பண்றது தெரியாம தான் நான் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மெடிக்கல் லீவ் போட்டு ஊருக்கு போயிருப்பாரு. நான் இறந்துட்டா சொல்லி ஏர்போர்ட்ஸ்ல சொல்லிடுங்க சொல்லி பிளான் பண்ணி தான் நம்ம ஹீரோ அங்க இருக்கிற 2 ஆளுங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி அதே இடத்துல இறந்துட்டதா சொல்லி போய் சொல்லி ஏர்போர்ட்ஸுக்கு போகாத மாதிரி ஒரு பக்கா பிளான போட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் மனைவியை போய் பார்த்து அந்த பேப்பர்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் சந்திச்சிருப்பாங்க. ஆனா என்ன பிளான் போட்டாரு நம்ம ஹீரோ அது மட்டும் நமக்கு இங்க காமிக்கல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டீலிங்ல இருந்த ஒருத்தவங்க கூட ஃபாரினுக்கு போயிருக்கிறார். மனைவியோட போயிட்டு அங்க ஒரு கம்பெனில வேலை பார்த்திருக்கிறாரு. அப்படி வேலை பார்க்கிற கம்பெனில தான் அவருக்கு மாசம் 80,000 ரூபாய்க்கு மேல சம்பளம் வந்திருக்குது. அந்த இடத்துல சந்தோஷமா இருக்கும்போது அதே இடத்துல இன்னொருத்தர் இருக்கிறான். இவன் பெரிய அரச குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தவர், பேரு சுல்தான். இவங்களுக்கு அண்ணன் தம்பி ஒரு 4 பேர். அந்த அண்ணன் தம்பியில 4ஆவதா இருக்கிற ஒருத்தவர் இருக்கிறான். அவன் வாசுதீன். அவன் வந்துட்டு சுல்தான் ரேஜுக்கு நம்ம ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை. ஆனா ஆளு கொஞ்சம் தருதல. சுல்தான் மாதிரி ஆகணும் சொல்லி நிறைய இல்லீகலா பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஒரு பிசினஸ்ல தான் நம்ம ஹீரோவை இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கானுங்க. அது என்ன பிசினஸ் என்ன பண்றாங்க அப்படிங்கறத பெருசா நமக்கு காமிக்கல. ஆனா அதே டைம்ல ஹீரோவோட ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவரோட உயிர். அதுக்காக ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் தான் எடுக்கிறாரு. மனைவி கிட்டயும் சொல்லியாச்சு. சொல்லிட்டு ஊருக்கு போறதாவும் சொல்லியிருக்காரு. ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி தன்னோட கேங்ல இந்த மாதிரி ஒரு பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரியான கொலையெல்லாம் பண்ணிட்டு திரும்ப வந்திருக்கிறாரு. வந்த இடத்துல இந்த ரூம் பாய் ஒருத்தவன் பார்த்திருப்பான். பார்த்துட்டு போலீஸ்கிட்ட சொல்லியிருப்பான். போலீஸ் வரும்போது கூட அதே இடத்துல நம்ம ஹீரோ இருந்திருப்பாரு.
இருப்பாரு. பாத்ரூமுக்கு மேல ஒரு சீலிங் இருக்கு. அந்த சீலிங் மேலதான் நம்ம ஹீரோ உட்கார்ந்து இருப்பாரு. போலீஸ்கார வந்து பார்த்ததுல பெருசா கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. போலீஸ்காரங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இந்த இடத்துல தான் இருக்கான்னு சொன்னாங்க இல்லையா, அவனையுமே கட்டி போட்டு அடிச்சுட்டு அவங்கிட்ட ஒரு 100 ரூபாய் பணத்தை கொடுத்துருக்காங்க. போலீஸ்காரங்களுக்கே போனை போட்டு இந்த மாதிரி நான் இங்க இருக்கிறேன் வரீங்களா சொல்லி நக்கல் பண்ணிருப்பாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு எல்லாம் போயிருக்கிறார். சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லி அங்கங்க ஒரு நாள் நின்று சாப்பிட்டுட்டு கொஞ்சம் உடம்ப தேடிட்டு மாறு வேஷத்துல நிறைய இடத்துல அலைஞ்சிட்டு இருந்திருப்பாரு. போலீஸ்காரங்க ஹீரோவை எப்படியாவது பிடிக்கணுங்கிறதுக்காக ஹீரோவோட மனைவி சாரதாவையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ண அதே இடத்துல கூட சாரதாவுக்கு ஒரு பேப்பர் வருது, என்ன நடந்தாலும் பயப்படாத நீ வெளியே வந்துருவா அப்படின்னு சொல்லிதுல அவங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்காங்க. போலீஸ்காரங்க பெருசா அவங்களையும் கஸ்டடியில் வைக்காம வெளியே விட்டுறாங்க. ஹீரோவை தேடி போலீஸ்காரங்க ஒவ்வொரு இடமா அலையிறாங்க. ஹீரோவும் ஒவ்வொரு இடத்துல மாறு வயசுல அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்காரு. ஆனா இனிமே நம்ம ஹீரோ ஓடுற மாதிரி இல்ல, போலீஸ்காரங்களை துரத்துற மாதிரி முடிவு எடுத்திருக்கிறாரு. அப்படி என்ன பண்ண போனாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, ஹீரோ ஏர்போர்ட்ஸ்ல தானே வேலை பார்த்திருக்கிறாரு. அதனால A to Z எல்லாமே அத்துப்படிதான் இருக்கு. ஒரு ஜீப் ஒண்ணு இருக்கு. அந்த ஜீப் டிரைவரை தூக்கி போட்டு இவரு போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு முகத்தெல்லாம் கொஞ்சம் மூடிக்கிட்டு கட்டிங் எல்லாம் வேற மாதிரி பண்ணிட்டு இங்க இருந்து எப்படியாவது ஃபாரின் போயிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல நம்ம ஹீரோ இருக்கிறார். அந்த எல்லையை தொட்டுட்டா 3 மில்லியனுக்கு பணக்காரன் நம்ம ஹீரோ. அப்படி ஒரு சீன்ல இருக்கும்போது ஒரு ஜீப்பை வச்சு எல்லா இடத்துலயும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போதா ஒரு ஷிப்ல நம்ம ஹீரோ இருக்கிறதா, அங்க இருந்து அவன் தப்பிச்சு போறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லி போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சாங்க இல்லையா. அப்படி அந்த வந்திருக்க ஜீப்ல தான் நம்ம ஹீரோ போலீஸ் கட்டப்ல மாறு வேஷத்துல வந்திருப்பாரு. அங்க இருந்து ஷிப்புக்கு வந்திருப்பாரு. போலீஸ்காரங்க ஒருத்தனை துரத்திட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அவனை பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. அதே இடத்துல ஹீரோ ஒளிஞ்சிருப்பாரு. சோ ஒளிஞ்சதுல நம்ம ஹீரோ தப்பிச்சிட்டாரு. தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் ஹீரோ இந்த அணு ஆயுதங்கள் கடத்தும் போது ஒருத்தர் பிசினஸ் கூட ஹீரோ சப்போர்ட் பண்ணிருப்பான். சுல்தான் சொல்லி ஒருத்தர் இருந்தா இல்லையா, அவன் தான் நிறைய தங்க கட்டிகளை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். சோ அவங்க கூட சேர்ந்து வாசுதீன் அவனோட தம்பி ஒருத்தர் இருக்கிறான். சுல்தானுக்கு தெரியாம நிறைய தங்கத்தை கடத்துறது இப்படின்னு ஏகப்பட்ட பிசினஸ் நம்ம ஹீரோவை வச்சு பண்ணி இருந்திருப்பாரு இல்லீகலா. சோ அப்படி இருக்கும்போது நிறைய தங்கங்களை எடுத்துட்டு வந்து கொடுத்திருப்பாரு. ஆனா அதுல எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் பணம் தான் நம்ம ஹீரோக்கு கொடுத்திருப்பாங்க. ஆனா அடுத்ததா வரப்போறது ஒரு 3 மில்லியனுக்கு ஒரு பிசினஸ் நடக்க போகுது. ஆனா அதுல ரிஸ்க் ரொம்ப அதிகம். ஆனா இந்த ரிஸ்க வாசுதீனுக்கும் சுல்தானுக்கு தெரியாம நம்ம ஹீரோ பண்ணணும். அப்படி பண்ணிட்டா ஏகப்பட்ட பணம் கிடைக்கும் சொல்லி நம்ம ஹீரோ முடிவு எடுத்திருக்கிறாரு. அதுக்காக ஒரு ஃபேக் பாஸ்போர்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறாரு. அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்போர்ட் ரெடி பண்ணி அந்த இடத்துல பிசினஸ் மீட்டிங் பண்றதுக்காக போறாரு. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் நம்ம ஹீரோக்கு எதிர்பார்க்காம நடந்திருக்குது. அந்த சுல்தான் இருக்கான் இல்லையா, அவனுக்கு விஷயம் தெரிஞ்சு நம்ம போலீஸ்காரர் இருக்காரு பாருங்க, அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி இருக்கிறாரு. சொன்னது மட்டும் இல்லாம அதே இடத்துல போலீஸ்காரங்களே நிக்க வச்சிருக்காரு. சுல்தானும் அதே இடத்துல தான் இருக்கான். நம்ம அலெக்சாண்டர் அங்க போகும்போது அலெக்சாண்டர் பேரை சொல்லி கூட்டோனே நம்ம ஹீரோ அந்த இடத்துல வசமா மாட்டிக்கிறாரு. சோ ஷிப்லே நம்ம போலீஸ்காரரு ஆப்படிச்சிட்டாரு நம்ம ஹீரோக்கு. அதே இடத்துல ஹீரோ திரும்பி பாக்குறாரு. அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இன்னொரு சீனை கிராமத்துல காமிக்கிறாங்க. போலீஸ்காரங்க அந்த கார்ல எரிஞ்சு இறந்தாரு இல்லையா சார்லின்னு சொல்லி அவரோட வீட்டுக்கு போறாரு. பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு குழந்தை எல்லாம் பிறந்திருக்குது. அந்த குழந்தைகிட்ட இவன் பெருசாயி அந்த அப்பனை கொன்னவனை பழிதீக்கணும் சொல்லி போகணும்னு முடிவு பண்ணானா அவங்கிட்ட ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, ஆல்ரெடி ஒரு போலீஸ்காரன் அவனோட கதையை முடிச்சுட்டான்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற போலீஸ்காரர் பேசிட்டு போறாரு. அப்பதான் தெரியுது நம்ம ஹீரோ அவருக்கு ஏதோ ஒரு சில விஷயம் நடந்திருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இங்க இறுதி பணி நிறைவு பாராட்டு விழா நடக்குது இல்லையா, இது எல்லாத்தையும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரர் இது எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டாரு. நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணியாச்சு போல, ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி போட்டு தள்ளியாச்சு அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிறவர் நினைச்சிட்டு இருக்காரு. அப்படியே ரிட்டையர்மெண்ட் ஆன போலீஸ்காருக்கு சல்யூட்ல அடிக்கிறாரு. இந்த டைரி நீங்க விட்டுட்டீங்க சொல்லி குரூப்பை பத்தினா ஒட்டுமொத்த கதையுமே இதுல எழுதி வச்சிருக்கிறது இங்க இருக்கிற நம்ம போலீஸ்கார் தான். சோ அந்த டைரியை வாங்கிட்டு அவரு ரிட்டையர்மெண்ட் ஆகி போறாரு. ஆனா போனதுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபேக்ஸ் ஒன்று வருது. என்ன அப்படின்னா குரூப்புங்கிற ஜிகே வந்துட்டு சாகல, இப்ப அவன் அலெக்சாண்டர் அப்படிங்கிற ஒரு பேர்ல இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டோஸ் ஒன்று வந்திருக்குது. சோ அந்த போட்டோஸ் இங்க நிறைய இடத்துக்கு வந்திருக்குது. அவ போட்டோ எடுத்தவனையும் நம்ம அலெக்சாண்டர் போட்டு தள்ளிட்டாரு. இங்க நம்ம ஹீரோ வேற கெட்டப்ல இருக்கிறாரு. சோ அந்த இடத்துல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கறத நமக்கு காட்டல. சோ பார்ட் 2க்கான லீடை கொடுத்து அப்படியே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.